இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னோம்னா, இந்த ஆஸ்மாவால பாதிக்கப்பட்டவங்க உபயோகிக்கக்கூடிய டிவைஸஸை பற்றி நம்ம பேச போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸ் என்னன்னு சொன்னோம்னா, இந்த இவஹெலர்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸஸ் தான். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணலை, பட் இந்த டிவைஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரியான டிவைஸ் வந்து ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம், இந்த ஆஸ்மாவில் பாதிக்கப்பட்டவங்க சில நேரங்களில் கழுத்திலே கூட இந்த டிவைஸை வந்து கட்டி விட்டு வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்கள ஆஸ்மா அட்டாக் ஏற்பட்டோன்னா உடனே எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். பட் இந்த டிவைஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, இதை வந்து நம்ம இவஹேலர்னு சொல்லுவோம், இல்லாட்டி இது வந்து ஏரோசால் இவஹேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால் மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் வந்து பெரும்பாலும் இந்த ப்ளூ அல்லது க்ரீன் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய டிவைஸஸை வந்து பெரும்பாலும் ஆஸ்மா அட்டாக் ஏற்பட்ட உடனே உபயோகிக்கக்கூடிய ஒரு டிவைஸை நம்ம பார்க்குறோம். இதே நம்ம வந்து வேற ஒரு கலரில், அதாவது ரெட் அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து டெய்லி நம்மளுடைய கண்ட்ரோலர் மெடிக்கேஷனாக யூஸ் பண்ணுவோம். இந்த மெடிசன் பர்டிகுலராக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால், இது வந்து ரிலீவர் மெடிக்கேஷன். அதாவது ஆஸ்மா அட்டாக் ஏற்பட்டோன்னே நம்மளுடைய சுவாசத்துலேருந்து சுவாச பைகளை வந்து செய்கிறதுக்காக உபயோகிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த மருந்து. இதை வந்து நம்ம எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த மெயினாக நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னோம்னா, இது முதல்ல டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, இதை நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இதில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்படி டஸ்ட் எதுவும் இல்லைன்னு சொன்னோம்னா ஓகே. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உபயோகிக்கும் போது இதை நம்ம அந்த டிவைஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல உபயோகிக்கும் போது இந்த மூடியை நம்ம கழட்டிட்டு நல்லா ஒரு வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே, திரும்பவும் ஒரு வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே, இது மாதிரி 4 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ இந்த மெடிசன் வந்து ரெடியாக இருக்குது, உபயோகிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த மெடிசனை வந்து டெய்லி சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஸ்மா அட்டாக் வர்றப்போ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா, இதை வந்து திரும்பவும் இதை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூடியை கழட்டிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மெடிசன் ரெடி. ஒவ்வொரு முறையும் இது மாதிரி ப்ரைமிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 48 மணி நேரம், அதாவது 2 நாளைக்கு மேலே இதை உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ப்ரைமிங் பண்ணுறது அவசியம். இப்போ நம்ம இது எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய லெஃப்ட் பக்கமோ இல்லை ரைட் பக்கமோ திரும்பி நம்மளுடைய கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சுவாசத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை ஃபுல்லாக வெளியாக்கிடணும். கம்ப்ளீட்டாக வெளியாக்கினதுக்கப்புறம் வாயில் எப்படி வச்சு கம்ப்ளீட்டாக இது வந்து மவுத்தை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணணும். இது மவுத் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம அழுத்தும் போது இந்த மருந்து நம்ம வெளியிலேருந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி அதை வந்து கடிக்காமல் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சுவாசத்தை இழுக்கக்கூடிய நேரத்திலேயே அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதாவது இப்போ வாயில் வச்சு நம்ம இழுக்கும் போதே, அதாவது சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போதே அந்த ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக். இதை வந்து நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்படி அதை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னோன்னா இந்த மெடிசின் வந்து சரியான முறையில் பயனளிக்காது. அதனால் இதை வாயில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கடிக்காமல் சுவாசத்தை உள்ளே இழுக்கக்கூடிய அதே நேரத்தில் இதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மெடிசின் டைரெக்டாக நம்மளுடைய லங்ஸில் போயிட்டு, அதாவது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் போயிட்டு அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் இதனுடைய முழு பயனை நம்ம அடைஞ்சிக்க முடியும். ஓகே, இது எவ்வளவு நேரம் இழுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 6 செகண்ட்ஸ் ஆகுது இதை வந்து உள்ளே வச்சு இழுக்கணும். அப்படி சொல்லி ஒரு 6 செகண்ட் நம்ம இழுக்கணும். அதே மாதிரி ஒரு 10 செகண்டாவது அட்லீஸ்ட் நம்ம செஸ்ட்டில் இப்படி வைக்கணும். அதை நான் முதலே சொல்கிறேன். வாயில் வச்சு அப்படி நம்ம வெளியிடும்பொழுது நம்மளுடைய இந்த மெடிசின் டைரெக்டாக நம்மளுடைய லங்ஸில் போகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நம்ம செய்யாத பட்சத்தில் நம்மளுடைய மெடிசின் நம்மளுடைய இரைப்பையில் போயிட்டு எந்த பயனும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே நம்ம ஸ்டீராய்டு போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்தும் போது, அதாவது ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கண்ட்ரோலர் மெடிசின் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, இந்த கண்ட்ரோலர் மெடிசன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாயை வந்து கொப்பளிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம வாயில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து சொல்லிட்டு எனக்கு வந்து வாயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மெடிசின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இந்த மெடிசினை வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்தலை அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக நம்ம பார்க்குறோம். ஓகே, நன்றி.